Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSenseல இருந்து நாம எப்படிலாம் earn பண்ணலாம். Then அதுக்கு என்னென்ன loopholes வந்து இருக்கு அப்படின்றத டீடைலா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். Then beginners யாராச்சும் first time என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனல் வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? Then startingல சொல்லிறேன் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படினு சொல்லி கேட்டிங்க அப்படினா கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேல AdSenseல இருந்து ஃபார் டேவுக்கு $1ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்குமே நான் வித்ட்ரால் பண்ணி காமிச்சிருக்கேன் வித் லைவ் ப்ரூஃபுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, எவ்வளோ டொமைன் ரேட்டிங் இருக்குது, பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது, மோர் தென் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் தான் இந்த இடத்த வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் நானே கேட்டு நானே ஆன்சர் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து உண்மைக்குமே ஏர்ன் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் வந்து ஃபார் டேவுக்கு வந்து $100 சம்பாதிக்கிறீங்க, ஃபார் மந்த்துக்கு $1000 வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் ரியாலிட்டி என்ன, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, நண்பா ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு ஜாபுக்கும் போக முடியாது, பட் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளும் எப்படி சொல்கிறது, நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வர்றவங்க தான் மோர் தென் 95% மேலே இருக்காங்க. அந்த 5% மட்டும்தான் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு ரிசல்ட் வந்து பின்னாடி எதிர்பார்க்குறவங்க. ஓகேங்களா? இன்க்ளூடும் நான் வந்து இன்றைக்கி ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் ஒன் டைம் நான் பே பண்ண ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் அது எனக்கு வந்து ஒரு 3 மந்த்தில் நான் போட்ட ரிட்டர்ன்ஸ் என்னால் எடுத்துட முடியுமா? எப்படி ஒரு 5 மந்த்தில் எடுத்துட முடியுமா? இதுதான் காமன் பீப்புளாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? அப்படி கிடையாது. நீங்கள் வெப்சைட், அதாவது ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் கால் எடுத்து வச்சாலுமே சரி, உங்களுக்கு லேர்னிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். ஓகேங்களா? அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுன்னு அந்த பக்கம் வந்துட்டிங்கனாவே நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? கற்றுக்காமல் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது எனக்கு ஃபார் டேவுக்கு இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்கு, $129.70 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இது வந்து ஃபார் டேவுக்கு என்னால் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக எடுக்க முடியுது, இவ்வளோ அசால்ட்டாக எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா ரிசர்ச் தான். ஓகேங்களா? இப்போது எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல்ஸ் போட்டால் ரெவன்யூ அதிகமாக வருன்றது அதாவது யாராச்சும் ஒருத்தர் சொன்னால் தானே நமக்கு வந்து நம்ம அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், 1000+ வீடியோஸ்க்கு மேலே நான் பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் இதில். ஓகேங்களா? தென் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் ஆன பிறகு எப்படி ஆட் செட்டப் பண்ணுறது, ஆடுனா என்ன, அதில் ஆட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணணுமா, இல்லை மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆடில் எந்த சைஸில் யூஸ் பண்ணணும், தென் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் போடணும்னு சொல்லிட்டு இன்ச்சு பெஞ்சாக அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் என் சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். ஆட்சன்ஸில் ஃபஸ்ட்டு நான் எப்படி வீடியோ போட்டிருக்கேன், அதிலேருந்து ஒரு மாதம்னு சொல்லிட்டு ஒரு 100 வீடியோக்கு மேலே செக் பண்ணி பார்த்தால் மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரிஜினலாக ஃபேக்கான்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ பிகினராக இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ப்ரோ நான் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், 10th முடிச்சிருக்கேன், காலேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன், காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமா? முக்கியமாக கூகுள் ஆட்சன்ஸ். ஏன் நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஒரே கம்பெனி ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னாவே அது கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா? சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? எப்படி ஒரு பிகினராக இருந்து, நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது ஐடியா இருக்குது, பட் ஆனால் எனக்கு 0வில் இருக்கேன், அது எப்படி நான் கற்றுக்கிறது? நண்பா 0வில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டில் எண்டு வரைக்கும் யாருக்கிட்டையும் ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸாக நானே சொல்லி கொடுத்துருவேன். ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுலேருந்து வெப்சைட்டை ஏர்ன் பண்ணுற வரைக்குமே ஃபுல் சப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜ் ஒன் டைம் பே பண்ணுங்க, $15,000 ஆகும். நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமமாக 7,000லேருந்து பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்தராக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ அந்த 15,000ன்றது தள்ளி வச்சுருவோம், நம்ம டாப்பிக்குள்ளே வந்துடலாம். சரி, ஒரு பிகினர் வந்து எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு, அதாவது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒன்று
நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஒன்று தேவைப்படும், அப்படி இல்லைனா வெப்சைட் ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? யூடியூப் சேனல் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மானிட்டேஷன் சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில், அதாவது இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து தான் நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூகுள் ஆட்சன்ஸ்ன்ற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட். இப்போ .com டொமைன், இன்டர்நேஷனல் டொமைன் எதுவாக இருந்தாலும் சரி, .com, .net, .org, XYZ இந்த மாதிரி முதல் இன்டர்நேஷனல் டொமைன் இருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் .in, US.UK அதுபோல் கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் டொமைன் சரி, ஏதோ ஒரு டொமைன் பொதுவாக நமக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் இருக்கணும். அதாவது நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டுமே வெப்சைட் அதாவது ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போது இதில் வெப்சைட் அதாவது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நம்ம வீடியோ போடுறதுக்கு அது வந்து ஈஸி தான். ஏன்னா நமக்கு எதெல்லாம் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் நமக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நம்ம அதுவே டார்கெட் பண்ணி ஈஸியாக வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டு நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். வெப்சைட் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறீங்க, இங்கே வந்து ரைட்டிங் ஃபார்மேட்டில் எழுதி கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான், சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? தென் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் மானிட்டேஷன்ன்றது. ஆனால் வெப்சைட்டுக்கு அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 ஆர்டிகல் 50 ஆர்டிகல் நம்ம குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணாலே போதுமானது, அப்ரூவ்ன்றதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உண்மைக்குமே எவ்வளோ நாளில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட்டை பற்றி நீங்கள் A to Z கற்றுக்கிறதுக்கே மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கும். இதுதான் உண்மை. இதுக்கு இடையில யாராச்சும் 6 மாதத்தில் ரெவன்யூ வந்துடும், 10 மாதத்தில் ரெவன்யூ வந்துடும் சொல்லிட்டு யாராச்சும் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரீலான்சருமே ஓப்பனாக நான் சொல்கிறேன் என்னென்னு எடுத்துக்காதீங்க. அதாவது நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? 3 மாதத்தில் ரெவன்யூ வந்துடும், 4 மாதத்தில் ரெவன்யூ வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பாசிபிளே கிடையாது. இப்படி வர வைக்கவும் முடியாது. ஓகேவா? சரி ப்ரோ, இப்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு நீங்கள் டைம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்னா நான் SEO, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, கீவேர்ட் ரிசர்ச், தென் கண்ட்ரி டார்கெட் பண்ணுறது, காம்படிஷன், பேக் லிங்க்ஸ், லிங்க் பில்டிங்னு சொல்லிட்டு அப்படியே இது அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது இதுக்குள்ளே. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கணும். ஓகேங்களா? கற்றுக்கிட்ட பிறகு நீ ஃபுல்லாக கற்றுப்பேன். தென் இது ஒவ்வொருத்தருடைய நாலேஜ் பொறுத்து 6 மந்த்தில் கூட அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 3 மந்த்திலும் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? சரி, இப்போது நம்ம வெப்சைட்டில் என்னன்றது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஒரு டொமைனுக்கு ஏஜ் மினிமம் 3 மாதம் ஆகிடும். அப்போ அங்கேயே 90 நாள் போயிடுச்சு. அப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் எப்படி உடனே நம்மளால் ரெவன்யூன்றது ஏர்ன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 3 மாதம் ஸ்டார்டிங் போயிடுச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம தெரியாமல் மானிட்டேஷனே நீ வாங்கிட்டேன் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு யார் வருவா? நல்லா சொல்லுங்கள். நம்ம ஹை குவாலிட்டி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணால் மட்டும் தான் வருவாங்க. அப்படின்னும் போது அது ஒவ்வொரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த ஆர்டிகளுக்கு பேக் லிங்க் பில்டு பண்ணணும் போது இந்தமாரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா? அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 3 மந்த் டைம் எடுத்துக்கும் பேக் அண்டில். இப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வர முடியும். ஓகேங்களா? ப்ரோ, என்னால் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நான் வித்தவுட் அமௌண்ட்டில் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி நான் லேர்ன் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடியது. யாருக்கிட்டே நீங்கள் ஹெல்ப் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும் போதுமானது. கூகுளில் போடுறீங்க, கூகுளில் போய்ட்டு பிளாகர்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாகர் அஃபிஷியல் வெப்சைட் கூகுளோட தான் வரும். அதில் ஃப்ரீயாக நமக்கு ஹோஸ்டிங் டொமைன் எதுவுமே காசு கட்டணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போகலாம், டைரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேர், உங்கள் பேரில் கூட உங்களால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது அதில் சப்டொமைனாக கிரியேட் ஆகும். என்ன ஒன்று, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் என்னோட பேர் ராஜ்குமார்னு வச்சுக்கலாம். rajkumar.blogspot.com இப்படி கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் சம்டைம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா mrfull.com மோதன் என்னோட வெப்சைட் எல்லாமே கொடுத்துருப்போம். அதில் beltamilsolar.blogspot.com fullplay.blogspot.com எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நானுமே பிளாகரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்றதுக்காக தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பிளாகர்னால் என்ன அப்படின்றது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் க்ரியேட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஒரு 10% வரைக்கும். ஓகேங்களா? தென் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா 100% நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் பில்டு பண்ணி ஆகணும். அதுதான் ஹோஸ்டிங் டொமைன், தென் வேர்ட்பிரஸ் வெப்சைட். ஓகேங்களா? தென் இதுலேயுமே இன்னும் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதாவது கஸ்டம் பில்டாக நீங்களே ஓன் ரிஸ்கில் உங்களுக்கு பிடிச்சது இன்ச்சு பை இன்ச்சு நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு HTML, ஜாவா, பைத்தான், பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வேண்டியதில்லை. நீங்கள் வேர்ட்பிரஸ் பக்கம் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேடாக இருக்கவங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு தீம்ஸ்னால் வச்சுங்களேன், ஒரு தீம்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே லட்சக்கணக்கில் இருக்கும். நமக்கு எது தேவையோ அது ஜஸ்ட் ஃபார் நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் மட்டும் பண்ணால் போதிக்கும். நம்ம அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மோர் தென் வேர்ல்டுலேயே பார்த்தாச்சுன்னா 60% மேலே எல்லாருமே வேர்ட்பிரஸ் வெப்சைட் யூஸ் பண்ணி தான் பில்டு பண்ணுவாங்க. அதை தான் நாமும் ரெக்கமெண்ட்
பண்ண வேணாம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்டு பண்ணணும், பேக்லிங்க் சர்வீஸ் வேணும், டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் வேணும், முக்கியமாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், ஆட்சன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ், இது போல் வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ்க்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரி, டாப்பிக்குள்ள வந்துடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஒர்க் பண்ணணுன்றது தான் சொல்ல வரேன். அதாவது 1 இயர் டைம் கொடுத்து கற்றுக்கிட்டா இருந்துச்சுன்னா உள்ள எல்லாம் வராது. ஓகேவா? சரி, இப்போ பேசிக்காக ஒரு பிகினர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 0.05 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பிகினர். ஓகேங்களா? தென் ஒரு 3 to 5 மந்த் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஆர்டிகல்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னும் போது 1000 பேர் கம்பல்சரி வராங்கன்னும் போது மாதத்துக்கு $150 $300 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? தென் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது கால் பண்ணுங்கள். நிறைய சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போது ப்ரோ உங்களுக்கு மட்டும் மாதம் $1000 வருது, எனக்கு வராதானா நண்பா? கண்டென்ட்டோடைய குவாலிட்டி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயர், கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணி ஓன் ரிஸ்கில் நான் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்படின்னும் போது US, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸ், இது போல் அந்த கண்ட்ரியில் எந்த ஆர்டிகல்ஸ் நல்ல ஐசிபிசியாக இருக்கோ அதை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு எவ்வளோ சிபிசி இருக்குன்னு தெரியும். அதுவே இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கு எவ்வளோ சிபிசி இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன க்ளூ தான், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? தென் இங்கே வந்து லாங் டைம் நம்ம வந்து டைம் கொடுத்து கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணால் மட்டுமே ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. சரியா? டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இன்றைக்கி வந்து கூகுள் ஆட்சன்ஸில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $129.70 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டிடி அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா $148.33 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $167.72 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $301.58 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் வருதுன்னு சொல்லிட்டு ஆன் தி வே எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே அப்படியே திஸ் மந்த்னு இருக்குல்ல அந்த செக்ஷன் $301.58 அந்த செக்ஷனில் எப்போயுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போது டுடேவில் வந்து $129 இருக்கு ஒன்று எடுத்து அடுத்து 1 ஹவரில் $200 மாறுது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி $301 இருக்கு இல்லையா? அப்போது $200 டுடே டாலர் செக்ஷனில் காட்டுது அப்படின்னும் போது இந்த இடத்த அப்படியே அந்த $200 அந்த ப்ளஸ் பண்ணி தான் அந்த 300 கூட காட்டும் ஆவரேஜாக. இப்போயே 301 இருக்குது, இது 200ன்னும் போது ஆக ஒரு $170 போது ஒரு $370 ஆவரேஜ் பண்ணி இந்த இடத்த திஸ் மந்த்லேருந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. அதே போல் எஸ்டிடே லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பர்டிகுலர் பேஜஸ் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டிடேக்கு மூவ் ஆகிடும். எஸ்டிடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகி காட்டும். தென் ஒரு சில டைமில் அதிகமாக காட்டும், கம்மியாகட்டும். எப்பவுமே எஸ்டிடேவை லாஸ்ட் 7 டேஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சம்டைம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறோம், இந்த சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $74.41 இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தாலும் மட்டுமே விட்ரா வைக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக நமக்கு $100 இல்லை. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட்டு பாருங்கள் $152.60 வந்து விட்ரா வச்சுருக்கோம். ஸோ இது வந்து $100 மேலே இருக்கிறதால நமக்கு விட்ரா வச்சிருக்கோம். ஒன்லி ஃபார் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஒன்லி கூகுள் ஆட்சன்ஸில். ஓகேங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் மானிட்டேஷன் ஆகிட்டு பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கோடு ஒன்று தேவைப்படும். அது என்ன ஐஎஃப்சி கோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஷிஃப்ட் கோடு அப்படின்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கோடுன்றது ஒன்று தேவைப்படும். ஸோ உங்களுடைய பர்டிகுலர் பிரான்ச்சில் போய்ட்டு ஷிஃப்ட் கோட் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்து, அதாவது பேங்க் மேனேஜர் தென் ஹெச்ஆர் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கேளுங்க, கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா ஷிஃப்ட் கோடு இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன், சம்டைம் நீங்கள் ஷிஃப்ட் கோடு கொடுக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் வரக்கூடியது எல்லாமே பெண்டிங்கில் வைக்கப்படும், இல்லைனா ஹோல்டு செய்யப்படும். ஓகேங்களா? சரி, டாப்பிக்கில் வந்துடலாம். சரி, இப்போ இந்த $129.70 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பேஜ் யூஸ் 406 பேர் வந்திருக்காங்க. இந்த 406 பேர் வந்ததால் $129.70 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டு எவ்வளோ இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 406 பேர் வந்திருக்காங்க. அதில் 10 பேர் என்னோடய வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 10 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் ஆவரேஜாக $129.70 வந்து கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ, வெறும் வந்திருக்கிறதே 400 பேர் தான், அதுக்கு போய் $100 நம்ம எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பாசிபிள் தான் நண்பா. அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் இது பாசிபிள். ஏன்னா நமக்கு வரக்கூடியது 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ அது முக்கியம் இல்லை. அந்த ஒரே ஒரு யூஸர்னா கூட ஆர்கானிக்காக கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து சர்ச் பண்ணி உள்ளே வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்களை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளிக்கு $10 அதிகபட்சம் $700 வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது பாசிபிள் தான். எந்த
இதுக்கு வந்து நம்ம வந்து இது அது பாசிபிளே இல்லை, அது ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, சொல்ல தான் முடியும். ஓகேங்களா? வேணும்னா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோ, இல்லையா ஃப்ரீயாக விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு என்ன அதை பாருங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரியா? தென் இப்போது ஒரு கிளிக்கு, அதாவது 10 கிளிக்கு $129.70 வந்திருக்குன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். பக்கத்தில் பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $319.47 இருக்குது. இந்த பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ஹையாக நம்ம வெப்சைட்டுக்கு இருக்கோ, அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கோ, அதை பொறுத்து தான் ரெவன்யூ ஒன்று மேக்கே ஆகும் பேக்கெண்டில். பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான், நான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இதை 4 கண்ட்ரி ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? இது போல் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்க? ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி, பிளாகிங், அந்த மாதிரி உங்களோட ஃபேஷன் என்னவோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே எவ்வளோ சிபிசி இருக்குன்றது சம் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு மினிமம் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா $350 அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு கீவேர்ட்ஸ் சொல்கிறேன். கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டூலில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? ஸோ ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு கரண்ட்டாக $319.47 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது? ஆவரேஜாக $12.97 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு $12.97 வந்து கிடைக்குது. சரிங்களா? தென் இம்ப்ரெஷன் 658 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா? கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இதுதான் கூகுள் ஆட்சன்ஸ். இம்ப்ரெஷன் மூலிமா காசை கொடுக்கக்கூடியது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எவ்வளோ இருக்குது. தென் இல்லை ப்ரோ, கூகுள் ஆட்சன்ஸில் ஜென்யூனாக இருக்கக்கூடிய வெப்சைட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வெப்சைட் இருக்குன்னுபா சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஆடெல்லாம் ஷோ பண்ணுறதுல அதுதான் ஆட் மோப். ஆட் மோப்பில் வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். தென் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, அதுக்குமே இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க, இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. சரிங்களா? தென் ஆட்சன்ஸ் 360 ஒன்று இருக்குது, அதுக்குமே இசிபிஎம், அதாவது இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் $5 தரேன் இந்தியாவில் வந்தால், அதே 1000 இம்ப்ரெஷன் அமெரிக்காவில் வந்தால் உனக்கு $5000 தரேன்ற போல் கான்செப்ட். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து வரக்கூடிய இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது மாறும், சிபிசின்றது மாறும். தென் அது வந்து ஆட்சன்ஸில் வந்து சிபிசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆட் மொபைல், ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360 இது மூணுத்துலேயே இசிபிஎம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி. தென் ஆட்சன்ஸில் எனக்கு இம்ப்ரெஷன் வந்து 406 பேர் வந்திருக்காங்க. அந்த 406 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டனிங் ஆகும். இம்ப்ரெஷன் மூலிமா ஆட்சன்ஸில் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. கீழே பாருங்கள் பேஜ் சிடிஆர் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 2.46% வந்திருக்கு. இப்போதைக்கு சைடு 100% சேஃப் ஜோன் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு ஆடு நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ண மாட்டாங்க கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. ஸோ ஆட் லிமிட் வரக்கூடாது, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். தென் ஸ்பாம் ஸ்கோர் ஏறக்கூடாது அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே வச்சுக்கோங்க, அதுதான் சேஃப். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ்லாம் ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. எனிவே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.